கடற்கரையோரமா எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாம ரொம்ப தனியா ஒரு லாப்ஸ்டர் இருக்கு. ஆனா இதுக்கு பெருசா கண்ணு தெரியாது அப்படின்றதுனால இது கூட யாருமே வந்து ஃப்ரெண்ட் ஆகியிருந்திருக்க மாட்டாங்க. அப்ப அதுவும் யாராவது ஃப்ரெண்ட் ஆகுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பக்கெட் இருக்கு. அந்த ரெட் கலர் பக்கெட்டை பார்த்ததுமே இது வந்து ஒரு லாப்ஸ்டர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அதுகிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு போகுது. பார்த்தா அதுக்குள்ள இருந்த மண் எல்லாமே இந்த ஒரு லாப்ஸ்டர் மேல விழுந்துடுது. அதுக்கப்புறமா தூரமா இருக்க ஒரு கொடைக்கு மேல போய் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு கையை வைக்குது. ஆனா அந்த கொடை அப்படியே மூடி இது அப்படியே லாக் பண்ணிக்குது. இப்படி இந்த ஒரு லாப்ஸ்டர் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் ஷார்ப்பான அதோட கையை வைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் இது அடி வாங்கிட்டோ இல்லன்னா இங்கேயாவது பறந்து போய் விழுந்துட்டு இருக்கு. ரொம்ப கவலையா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு மனுஷன் வந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி இவர்கிட்டயாவது போய் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்குது. ஆனா அவரோட கை ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது தன்னோட ஷார்ப்பான கையை வச்சதுமே ரொம்ப கோபப்பட்டு அந்த ஒரு லாப்ஸ்டரை அப்படியே நேரா கடலுக்குள்ள தூக்கி வீசிட்டாரு. அப்ப தூரமா கடலுக்குள்ள யாருமே இல்லாம ரொம்ப கவலையா தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கும்போதுதான் முன்னாடி ஏதோ தெரியுது. அப்ப அது கூட கை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு போய் இல்ல வேண்டாம் கை கொடுத்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சோகமா போயிட்டு இருக்கு. பார்த்தா அதுவும் கையை நீட்டுது. அதுவும் ஒரு லாப்ஸ்டர் தான். சோ ரெண்டு பேரும் வந்து கையை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே இனி பிரியாத நண்பர்களா மாறிடுறாங்க. சோ அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிக்கிறாங்க.